இது மாதுளை புத்தகிரி. Hi all, welcome to Mannu's Steelwork channel. Now we are at a guest house in Saudi Arabia. A kind of natural greenery you can see here. Already the Saudi Arabia is filled with so much desert, but here you can find a natural greenery, lot of pets, a kind of peaceful place you can see here. Actually this was also a kind of desert area, but we made it like this, and not us. Here is a caretaker who is taking care of all the things here. He planted all the trees, he is growing some pets and animals also. He made it like this. Actually credit goes to him. On the way we are going to meet him. You can also watch him. Okay, welcome to the channel. ஈச்ச மரம் இப்போ தான் பாலை விட்டு காய்ச்சி நிற்கிது. இவங்க இன்னும் காய்க்கல. இங்கே காய் பாருங்க, சின்ன சின்ன காய் வந்துருக்கு. சரியா பிஞ்சு பிடிச்சிக்காங்க. இப்போ தான் சைஸை பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரா எப்படி இருக்கிறேன்ட்டு சின்ன சைஸு. இப்போதான் பிஞ்சு பிடிச்சி வந்துருக்காங்க. இவ்வளோதான் சைஸ். அதுக்குள்ள நிற்குது. எல்லாம் சின்ன சின்ன மரம், நாங்கள் வைக்க மரம் தான். நாங்கள் தான் கொண்டு ஆக்களை வச்சு வச்சிருக்கோம். பாருங்க சேஷ பாருங்க, ஈச்ச மரம் அப்படி இருக்கான். எப்படி இருக்கு? இன்னொரு 3-4 மாதத்துல எல்லாம் பழமாயிடும். எல்லாம் ஈச்ச மரம். இது நம்மளோட பெரிய பொஸ்ஸரை கெஸ்ட் ஹவுஸ். இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணது தான். நீ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அந்த டோர் சின்ன மஸ்ஜித், அந்த டோர் நான் அடிச்ச டோர் தான் மஸ்ஜித்தில். எல்லாம் ஃபுல்லாக நம்ம விழா. கோழியை பார்க்க போகிறீங்களா? சின்ன 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 கோழி. பாருங்க ஆக்களே, சின்ன சின்ன ஆக்கள். எப்படி அரே வாராண்டியே ஓடுவோன்றோன்றான். எப்படி இருக்கு? இது மாதுளை புத்தகிரி. எல்லாம் மாதுளை மரம். கரும்பு தோட்டம். கரும்பு தோட்டம் எல்லாம் ஃபுல்லாக காயில் நிற்கிது. எல்லாம் காய் தான். तुम्हारा टमाटर कैसा है? अभी सूख गया ना, थोड़ा सा है ना. वो भी चेक करेगा. काय बारंग अपने आज निकले टाइम ही की फल तो कितना महीना में पड़ता है? ये पकेगा जून जुलाई अगस्त में. अगस्त में पकेगा. 4 महीना बाकी है. एल्लम काजी नहीं बारंग चिन्नी कंडदा मुड़ पूरा में आया. इसमें फर्स्ट टाइम आया, छोटा छोटा. ஏதாவது ஒரு சமையலுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க. தக்காளி बत्तख है. हाँ, मुर्गी का बच्चा बनाया है. हाँ हाँ, तो मुर्गी का अंडा था ना, उसके नीचे रख दिया. वो साला बच्चा बनाया है. बच्चा बनाया बत्तख.
हाँ मुर्गी का बच्चा बतख बनाया सब बनाया। अरे यार தாரா வந்து கோழி குஞ்சு பொரிச்சிக்கான் பார்ப்போம் கோழி முட்டை வச்சு கோழி குஞ்சு பொரிச்சிருக்குது தாரா ஆடு பாருங்க ஐயோ இது ஒரு சாதி ஆடு இது நம்மளோட ஒசர மதுரா ஃபுல்லாக ஒரே யார் இருங்க தாரா குஞ்சு பொரிச்சி கோழி குஞ்சு எப்படி இருக்கான் பாருங்க ஐயோ माँ ये हो गया எப்படி अभी जाओ पकड़ने के लिए सारा दौड़ता है काटने के लिए। எப்படி अभी माँ हो गया तारा அம்மா வந்துட்டு தாரா ஆகிட்டாங்க எப்படி வரும் कितना दिन हो गया ये 1 हफ्ता हो गया 10 दिन हो गया 10 நாள் ஆகிட்டான் கொஞ்சம் ஒரு இவங்க ஒரு ஜாதி ஆடு கரும்பு தோட்டங்கள் लेकिन अच्छा लगता है ना खाने के लिए നമ്മുടെ ഇവിടെ നല്ലതായിരിക്കില്ലേ കറുങ്ങ പിടിക്കുകയാണ് சரி அப்போ நாங்கள் பயணம் அம்மா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் फिर भी अच्छा है बहुत है कोई இங்கே बहुत बच्चा है अभी 70-80 बच्चा है பாருங்க அப்படி ஆகல इसमें 2-3 दे दो ना चाट में डालेगा बाद में थोड़ा बड़ा आएगा लगे जाएगा 2-3 पीस मुश्किल नहीं है अभी तो इतना बड़ा बड़ा है अभी उधर भी घूम रहा होगा सब 40 वो देखो उधर है 100 तक होगा हाँ 100 तक होगा जो झेला कुंजरा कुंजरा से रहा उधर घूम जा रहा है अभी और किधर लेके बैठा होगा नीचे अपना अपना बनाता है हाँ तुम कुछ भी नहीं करता है कुछ नहीं बस बस ये लोग का खाना डालेगा बस अपना बच्चा बैठे இது ஒன்றும் குஞ்சு பொறிச்சு நம்ம பொறிக்கல அவங்க குஞ்சு பூட்டையை போட்டு குஞ்சை கூடி இதுறான் பாருங்க लेके जा रहा है எப்படி यार के இயற்கையா முட்டையை போட்டு இயற்கையா குஞ்சை பொறிச்சிட்டு இயற்கையா கூடி இதுறாங்க நம்ம யாட்டில் அடைய வச்சுட்டு சரிதான் போமா